கடவுளே, இந்த மித்ரா கல்யாண விஷயத்துல ஏன் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தடங்கலாய்க்கிட்டே இருக்கு? என்னோட அனுபவத்துல ஒரு பொண்ணுக்கு இத்தனை தடவை கல்யாணம் ஏற்பாடாகி தள்ளி போனதே இல்ல. இதையெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ ஏதோ ஒண்ணு என் மனசுக்கு தப்பா படுது. இதை இப்படியே விட முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். பாட்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு பாட்டி? முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வரலாம். என் உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா. ஆனா இந்த மனசுதான் கிடந்து பாடா பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்திருந்தா நீங்க இப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதனாலதான் இப்ப நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பாட்டி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சொல்றது 100% கரெக்ட் பாட்டி. இந்த விஷயத்தை லேட் பண்ணாம உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆமா பவானி, நாம இப்ப உடனே போய் பாட்டி நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். மத்ததெல்லாம் தானா நடந்துரும். பாட்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா பவானி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வாங்க 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 பவானி. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா பாட்டி, புரோகிதர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம் சித்தி? ஏதோ புரோகிதர் வரப்போறதா சொன்னீங்க. அதுவா அதே, உனக்கும் மித்ராவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சு கல்யாண பத்திரிக்கையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். சித்தி, பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டீங்க. என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. மாப்ள, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் தான் உங்க சித்தி பவானி கிட்ட சொல்லி உடனடியா கல்யாண தேதியை குறிச்சு பத்திரிக்கையை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கான சாம்பிள் பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே தடப்பட்டு போய்கிட்டே இருக்கு. நானும் வந்ததுல இருந்து உங்களுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலாவது நல்ல காரியம் நடக்குமான்னு பாக்குறேன். என்ன பாரதி, பத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. அவர் வந்து பத்திரிக்கை படிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் உடனே நாம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஆமா தம்பி, இதுக்கு மேலையும் சாங்கியம் சம்பிரதாயம் பார்த்து இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. மாப்ள, இது அன்னைக்கு நிச்சயதார்த்தம் தடப்பட்டப்பவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான். 10 நாள்ல முகூர்த்தம் நல்ல நாளா இருக்கு. அதனாலதான் அந்த முகூர்த்தத்தையே குறிச்சு பத்திரிக்கையும் அடிக்க சொல்லிட்டேன். உங்களுக்கும் மித்ராவுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம்.
இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அத்தை, அந்த பத்திரிக்கை கொடுங்க. நான் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துடுறேன். இந்த ஆ, பாரதி, நில்லு. எங்க போற? நீ தப்பு தப்பா பத்திரிக்கையை வாசிச்சாலும் நடக்க வேண்டியது நடக்கதான் போகுது. தேதி குறிச்சாச்சு, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இத நீ நினைச்சா மட்டும் இல்ல, வேற யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. குறிச்ச தேதியில அதே முகூர்த்தத்துல எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்து சந்தோஷமா வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பு. ம்? நாங்க நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கிறத பாரு. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது மித்ரா. தேவையில்லாம பகல் கனவு காணாத. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகல் கனவு பலிக்குமா பலிக்காதான்னு அதை நடத்தி காட்டினதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சு. சும்மா இந்த வெட்டி வீராப்பெல்லாம் பேசுறத விட்டுட்டு அடுத்து தங்கறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு போய் தேடு. ஏன்னா மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. நீ ஒரு புருஷனை எழுந்த தனி மரமா உன் பிள்ளைங்களோட சேர்ந்து கஷ்டப்பட போற. அத நானும் பார்க்கதான் போறேன்.